ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து மூஞ்சோ. இந்த திரைப்படம் கொஞ்சம் ஹாரராக அதே நேரத்தில் த்ரில்லராக இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். 1948 நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், அதாவது பிராமணர்கள் வந்து கண்டிப்பாக தலைமுடியை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் நம்ம சின்ன பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடியெல்லாம் எடுத்துக்கிட முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் முடி வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுவோம் போது அவங்க அம்மா அவனை அடித்து அவனுக்கு மொட்டை போட வைப்பாங்க. இதனால் அவங்க அம்மா மேலேயே அந்த மொத்த பிராமண குடும்பங்கள் மேலேயும் இவனுக்கு கோவம் வரும். இதனால் இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கூட பிறந்த ஒரு தங்கச்சியை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலை பார்க்குறக்காக போவான். அந்த கோயிலை பார்க்க போகும்போது அங்கே ஏற்கனவே ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அந்த திருவிழா சில சாமிகள் வந்து குழந்தைகள் எல்லாம் பயமுறுத்திட்டு இருப்பான். பட் இவன் எதை கண்டும் பயப்படாமல் அவன் தங்கச்சியை வா, நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டு போகும்போது அவன் தங்கச்சி, எனக்கு பயமாக இருக்கா அண்ணா, எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, என் கூட நீ வரல, எதுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் தங்கச்சியை கூட்டு போய் காட்டுக்குள்ளே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன சிலை மாதிரி இருக்குங்க. அந்த சிலை கிட்ட இவன் ஏதோ மந்திரத்தை வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் தங்கச்சி, அண்ணா எனக்கு பயமாக இருக்குது, இங்கேருந்து சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னோடனே, சரி இங்கே உட்காந்துரு, நான் இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் எந்திரிச்சு போயிட்டு அவன் தங்கச்சியை அந்த இடத்துக்கு பலி கொடுக்கறதுக்காக தாங்க இவன் கூட்டு வந்திருப்பான். இதனால் அவன் கைட்டு இருந்த ஒரு கத்தி எடுத்து அவன் தங்கச்சி கழுத்து அறுக்க வரும்போது அவன் தங்கச்சி அதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட அந்த இடத்துல சண்டை போடுவான். சண்டை போட்டதில் அவன் அண்ணன் வந்து தடிக்க அந்த இடத்துல கீழே விழுந்துடும். அவனோட தலையில் வந்து ஒரு கல் அடிபட்டு அவன் அந்த இடத்துல இறந்துருவான். இப்போ இந்த விஷயம் எல்லாம் ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வரும்போது நடந்த எல்லாத்தையும் அவன் தங்கச்சி சொல்லும்போது, சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை அந்த இடத்துலேயே புதைச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் என்ன சொல்லுவான்னா, இந்த மரத்தை எதுக்காக நூல் வச்செல்லாம் நீங்கள் கெட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன் பையன் ஒன்றும் சும்மா சாகலமா, நரபலி கொடுக்க வந்த அவனே நரபலி அந்த இடத்துல மாறி இருக்கான். இதனால் கண்டிப்பாக அவனோட ஆத்மா வந்து துராத்மாவாக மாறி இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை, அதனால தான் அவன் ஆன்மா வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இந்த மரத்தை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து அங்கே உள்ள பிராமண சாமியார்கள் எல்லாருமே கட்டுவாங்க. கெட்டிட்டு இதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டி நம்ம கதாநாயகனை வந்து காட்டுவாங்க. நம்ம கதாநாயகன் வந்து சிட்டியில் இருப்பாங்க. சிட்டியில் வந்து இவன் எதை கண்டாலும் ரொம்பவே பயந்துட்டு இருப்பான். யார்கிட்டையும் பேசக்கூட பயப்படுவான். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் கூட ஏதோ நமக்கு தான் ஆயிடுச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருப்பான். இந்த டைம் கதாநாயகனோட அம்மா வந்து ஒரு பார்பர் ஷாப் வைப்பாங்க, அதாவது முடிவெட்டுற கடை இருக்குல்ல, இது வச்சிருப்பாங்க. நம்ம கதாநாயகனும் அப்பா போய் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து பெரிய பியூட்டி டிசைனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவாக இருக்கும். அதுக்காக ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பான். அந்த காலேஜோட அட்மிஷன் கூட வந்திருக்கும். இதை பார்த்து அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ எங்கே பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க, உன்னை தனியாக அனுப்பிட்டு இங்கே நான் பயத்தில் இருக்க முடியாது சொன்னால் கதாநாயகன் வந்து வீட்டுக்கு வரும். வீட்டில் அவன் பாட்டி வந்து அவனுக்காக சாப்பாடு செஞ்சுட்டு அவன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகனோட பாட்டி வந்து கதாநாயகனோட அம்மாட்ட பேசி அவனை வந்து படிக்க அனுப்புறதுக்கு சரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இவனை படிக்க அனுப்புனா கொஞ்சம் காசு செலவாது பார்த்தீங்களா. இதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் இவங்களுக்கு ஒரு நிலம் வந்து இருக்குங்க. அந்த நிலத்தை வந்து வித்துடலாம் சொல்லிட்டு அவங்க மாமாவை பார்க்குறதுக்காக இவங்க ஊருக்கு போவாங்க. அந்த ஊரில் தாங்க நான் சொன்ன ஏற்கனவே முதல் கட்டத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாலடைஞ்ச ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னோமா, இந்த கோயில் அந்த ஊரில் தான் இருக்கும். நம்ம கதாநாயகன் எப்போ போல அவங்க குடும்பத்தோட பேசிட்டு எல்லாமே சரியாக இருக்கும்போது கதாநாயகனோட பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மாமா கிட்ட, நான் ஒரு நம்ம இடம் இருக்கலாம், அதை நான் வித்துடலான் இருக்கேன் அப்படின்னோடனே, அந்த இடத்துல தானே நாங்கள் இப்போ இருக்கோம், நாங்கள் வித்துட்டு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் சண்டை வரும். அப்போ கதாநாயகன் அந்த இடத்துக்கு வந்தோடனே கதாநாயகனை பார்த்து அவங்க மாமா, இவனுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணோம், இவங்க அப்பா எப்படி இறந்தா நமக்கு தெரியாதா, அந்த நிலத்தை விற்க போய் தான் அவனும் இறந்தான், இப்போ அந்த இடத்த விற்று என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்கு கூட சண்டை வந்தோடனே கதாநாயகன் அந்த இடத்துல வந்து அழுதுட்டு கரெக்டாக எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனோட அப்பா இறந்தாருன்னு சொல்ல தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து கதாநாயகன் போவான். கதாநாயகன் அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த இடத்துல என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கதாநாயகன் அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மரத்தில் ஏதோ ஒரு சின்ன உருவம் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே கதாநாயகனுக்கு பெரிய பயமே கொடுத்தோன்னே கதாநாயகன் அந்த இடத்துக்கு ஓட முயற்சி பண்ணுவான். பட் அவனோட கை கால்களை வந்து அந்த மரத்தோட வேர்கள் வந்து பிடிச்சி உள்ளே எழுத்துரும். இப்போ இவன் மாமாவுக்கு வந்து சில பேர் ஃபோன் கால் பண்ணி என்ன சொன்னா, உன் மருமகனோட பைக் வந்து அந்த இடத்துல கிடக்கு அப்படின்னோடனே, அங்கே எப்படி நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. எதுனாலும் நம்ம காலையில தான் போய் பார்க்கணும் அப்படின்னோடனே கதாநாயகனோட பாட்டிக்கு மனசு கேட்காம அது என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, பழைய ட்ரங்க் பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வால் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த மரத்துக்கு கிட்ட போகும். அப்போ அது மரத்துக்கிட்ட போனோன்னே பிட்டுன்னு அந்த பையன் நம்ம கதாநாயகனோட பேர் சொல்லும்போது மரத்துக்கு மேலே இருந்த அந்த சின்ன பூதம் வந்து சவுண்டு கொடுக்கும். அந்த பூதம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இதோட மூதாதையர்கள். அதாவது முதல் கட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணை வெட்டுறக்காக ஒரு சின்ன பையன் கூட்டு போனான்னு சொன்னதுமா, அந்த சின்ன பையனோட ஆன்மா தான் பூதமாக அந்த இடத்துல இருக்கும். அந்த சின்ன பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கதாநாயகனோட பாட்டி தான். அதாவது இவங்க குடும்ப வம்ச வழியை சேர்ந்தவங்க தான் இப்போ அந்த இடத்துல பூதமாக இருக்குது. இப்போ கதாநாயகனோட பாட்டி என்ன பண்ணுன்னா, அவனை எங்கே அப்படின்னு கேட்டோம்னா, மரத்துக்குள்ளே அவனை காட்டும்போது பாட்டி அந்த இடத்துல இருந்து அந்த பையனை, அதாவது நம்ம கதாநாயகனை காப்பாற்றி அந்த பூதத்து கூட சண்டை போட்டு கூட்டு வரும்போது பூதம் என்ன பண்ணிடுறா, நம்ம கதாநாயகனோட முதுகில் வந்து ஒரு அச்சு மாதிரி ஒன்று போட்டுரும். இதுக்கப்புறம் கதாநாயகனோட பாட்டி கதாநாயகனை கூட்டு வந்து பீச்சுக்கிட்ட வச்சு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்படியே நீ பயந்துட்டு இருக்காத, எப்பவும் உன் பாட்டி உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றிட்டே இருக்க மாட்டேன், நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒன்று, சரி பாட்டி இனிமேல் அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லி கதாநாயகனுக்கு வந்து அவள் பாட்டி அட்வைஸ் சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதாநாயகன் முதுகில் ஒரு குறி மாதிரி நான் போட்டுச்சுன்னு தருமா, அந்த குறிக்குள்ளேருந்து அந்த பூதம் வெளியே வந்துருங்க.
வெளியே வந்து டக்குன்னு என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா பாட்டியோட தோல் மேலே உட்காந்துட்டு பாட்டியோட கழுத்தை வந்து டக்குன்னு திருகணுன்னே அதை பார்த்த கதாநாயகன் டக்குன்னு பூதத்தை பார்க்கும்போது பூதம் அவனை பார்த்து பாஞ்சோடனே கதாநாயகன் டக்குன்னு கீழே விழுந்தோடனே கதாநாயகனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருவாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சோடனே கதாநாயகன் திருப்பி தூக்கத்துலேருந்து பயத்தில் எந்திரிச்சு உட்காந்து அழுவும்போது டக்குன்னு கதாநாயகனோட அம்மாவும் அவனோட அத்தை பொண்ணும் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ பாட்டி என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும் அவன் அத்தை பொண்ணும் பாட்டி பீச்சில் வந்து இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து இறுதி சடங்கு எல்லாமே அவங்களோட ஊரில் தான் நடக்கும். நடந்தோடனே கதாநாயகனோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு இனிமேல் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், உனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கதாநாயகனை கூட்டிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறதுக்காக பஸ்ல ஏறி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க பஸ்ல ஏறி வரும்போது கதாநாயகனை யாரோ பின்னாடி இருந்து தொடர மாதிரி இருக்கும். யாரும் திரும்பி கதாநாயகன் பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு பெரிய ஷாக்கே இருக்கும். அதாவது இந்த பூதம் வந்து கதாநாயகனை விட்டு போவே போகாதுங்க. ஏன்னா அவன் உடம்புல ஒரு அச்சிருக்கனால அது கதாநாயகன் மேல அரச மேல உட்காந்து கதை சொல்லிட்டே இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இந்த பூதமும் நம்ம கதாநாயகனோட மேலே ஏறி உட்காந்துரும். இப்போ கதாநாயகன் என்ன பண்றதுன்னு தெரியாம கதாநாயகன் அது என்ன சொல்லணும்னா, இப்போ நீ உன் அம்மா கிட்டையாவது யாரு கிட்டையாவது இங்க இருக்கவன்ட்ட நான் இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா உன் பாட்டி எப்படி நான் கொன்னனோ அதே மாதிரி உங்க அம்மாவையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லி கதாநாயகனை மிரட்டும். இந்த விஷயத்தை கதாநாயகன் எப்படி சொல்றேன்னு தெரியாம பயந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கதாநாயகன் தன்னோட வீட்டுக்கு வந்து போறான். வீட்டுக்கு போறோம்னா அவன் கரெக்டாக யாரை பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி வந்து பார்ப்பான். கதாநாயகி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க. அதனால கதாநாயகிக்கு மேலே கதாநாயகனுக்கு சின்ன வயசுலேருந்தே காதல் இருக்கும். பட் தன்னோட காதல் வந்து கதாநாயகன் சொல்லவே மாட்டான். அந்த நேரத்தில் கதாநாயகி வந்து வெளியூரில் படிக்க போய் கதாநாயகிக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டை கதாநாயகனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து கொஞ்சம் கதாநாயகிட்டு தள்ளியிருப்பான். கதாநாயகனுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்குலாம் வீடியோ எடுப்பாங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோகிராஃபி வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்போ கதாநாயகி இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா நைட் ஆனால் கதாநாயகனுக்கு உடம்பு முதுகு மேலே வந்து ஏறி உட்காந்துரும். உட்காரது மட்டும் இல்லாமல் கதாநாயகனோட அம்மாவை இன்னொரு தடவை இது கொலை கூட முயற்சி பண்ணி பார்க்கும். அப்போ கதாநாயகன் அதை பார்த்து பயந்துட்டு இப்போ உனக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு இந்த ஆன்மா கதாநாயகன் எங்கெங்கே இருக்கானோ அந்த இடத்துல இந்த பூதம் வந்து இருக்கும். இப்படியே கதாநாயகன் முன்னாடியே இது முதுகுல ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும்போது கதாநாயகன் இந்த விஷயத்தை யார்கிட்டயா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட நண்பனான அந்த வீடியோகிராஃபர் இருக்காங்க அவனை கூட்டு சொல்லும்போதே டே நீ புருவாதடா உனக்கு என்னதான் ஆனிச்சு, நீ எதையாவது பார்த்து பயந்துருப்பா அப்படின்னா கதாநாயகன் தான் முதுகில் இருக்கிற அந்த அச்சை காட்டும்போது இது எங்கேயாவது செராப்பில் அடிபட்டுக்கொண்டா, இதுக்கு வேணா நான் ஆயின்மெண்ட் தரட்டும் அப்படின்னோடனே கதாநாயகன் முதுகில் இருந்து ஏதோ பவர் மாதிரி ஒரு ஒளி மாதிரி போகிறதையும் பார்ப்பான். பார்த்துட்டு இங்கே என்னதான் நடக்கு அப்படின்னோடனே நைட் ஆன உடனே இந்த பூதத்தோட சவுண்டு வந்து நம்ம கதாநாயகனோட ஃப்ரெண்டுக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் கதாநாயகன் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கான் அப்படிங்கிறது அவன் ஃப்ரெண்டுக்கும் புரியும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எப்படியாவது நம்ம கதாநாயகனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் ஃப்ரெண்டு உனக்கு இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னோடனே இந்த விஷயத்தை நம்ம யார்கிட்டே சொல்லி இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே எனக்கு ஒருத்தர் தெரியும்டா நம்ம அவரை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு கதாநாயகனோட ஃப்ரெண்டு எங்கே கூட்டு போகணும் பார்த்தீங்கன்னா இந்த பேய்களெல்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். அந்த இடத்துல பேய்களெல்லாம் யார் ஓட்டிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் சார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் மேஜிக் ஷோ மாதிரி ஒன்று வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் கதாநாயகனும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சத்யராஜா அவரோட ஆஃபீஸில் வச்சு மீட் பண்ணி சார் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு பேய் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அவர் டக்குன்னு நீ ஸ்டேஜில் நடந்த எல்லாத்தையும் உண்மை நினச்சிட்டியா, அது என்னோட மேஜிக் ஷோ தான், நான் ஏதோ சும்மா விளாட்டுக்கும் வேலை என்னோட கொஞ்சம் காசு பணத்துக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உண்மையில என்னால் பேய் ஓட்ட முடியாது அப்படின்னோடனே கதாநாயகி இப்போ இவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனோட ஃப்ரெண்டும் அவரும் அந்த இடத்துல இருந்து திரும்பி எந்திரிச்சு வரும்போது சத்யராஜ் வந்து கதாநாயகனோட முதுகில் இருந்த அச்சை பார்த்துட்டு மூஞ்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்படி சொன்னோட கதாநாயகனும் உங்களுக்கு இந்த வார்த்தை எப்படி தெரியும் அப்படின்னோடனே எனக்கு இந்த பேயை பற்றி நல்லாவே தெரியும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யராஜ் என்ன சொல்லணும்னா இந்த மூஞ்சுனா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய காலத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன் தங்கச்சியை பலி கொடுக்க போய் அதில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் அவன் இறங்க அவனே இந்த மாதிரி ஒரு பூதமாக மாறிட்டான். அப்படி அவன் பூதமாக மாறினோன்னா சும்மா இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ள அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரை இவன் இதே மாதிரி கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து ஒரு பிராமணர் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது என்ன தீர்வு பார்த்தீங்கன்னா இவன் உடம்புல இப்போ நான் சொன்ன மாதிரி பூதம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதத்தை வந்து ஏதாவது ஒரு ஆட்டோட உடம்புல வந்து இதை ஏற்றி விட்டு அந்த ஆட்டை பலி கொடுக்கறது மூலமா இந்த பூதம் இவங்கிட்ட இருந்து விடுபட்டுரும் அப்படிங்கிறதா இதோட பிரமோச்சனமே. இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த ஆட்டை கூட்டிட்டு உன்னோட ஊர் இருக்கு தெரியுமா, இந்த பூதம் எப்படி உன் முதுகில் எந்த இடத்துல வச்சு ஏறிச்சோ அந்த இடத்துக்கு ஒரு ஆட்டை கூட்டு போ, அந்த ஆட்டை கூட்டு போய் இதை அந்த இடத்துல வச்சு பலி கொடுக்குற மாதிரி நீ பண்ண. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ ஆடை தான் பலி கொடுக்க போகிற அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது ஒன்றும் போகக்கூடாது. அதுக்கு பதிலாக அது என்ன பலி கேட்குது அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு ஒரு பொண்ணை நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு. அப்போ உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை தான் பலி கொடுக்குற மாதிரி காட்டி டக்குன்னு அந்த ஆட்டை பலி கொடுத்துரு. இதுவும் நீ அந்த பொண்ணை தான் பலி கொடுத்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி இது ஆட்டு மேலே ஏறி இது பழைய மாதிரி அதோட மரத்துக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்யராஜ் ஒரு ஐடியா கொடுப்பாரு. சரி ஓகே இப்போ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கதாநாயகனுக்கு வந்து நம்ம கதாநாயகியோட ஞாபகம் வரும். கதாநாயகி
கதாநாயகி எப்படியாவது ஊருக்கு கூட்டு போய் கதாநாயகியை காட்டி இது எப்படியாவது அந்த மரத்துக்கு ஏற்றி விட்டுலாம் சொல்லி கதாநாயகனும் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா கதாநாயகி ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருப்பா. அதாவது என்னன்னா பீச்சு கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்போ கதாநாயகி வந்து இதான் நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கிராமத்தில் ஒரு நல்ல பீச் இருக்குது, அங்கே போனால் நீ செமையாக ஒரு டான்ஸ் ஆடலாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கதாநாயகி அவன் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம கதாநாயகன் வந்து கூட்டு போகும்போது இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி, சத்யராஜ் நான் போகிற இடத்துல நானும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் இவர் கூட போகும்போது சத்யராஜ் கரெக்டாக ஒரு ஊருக்கு நடுவில் இறங்கிட்டு இங்கே நான் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது, நான் சொன்ன விஷயத்தை நீ கரெக்டாக பண்ணிவிடு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் ஊருக்கு போகிற வழியில் பாதி வழியில் ஒரு இடத்துல இறங்கிடுவார். இதுக்கப்புறம் கதாநாயகனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதாநாயகனோட மாமா வீடு தெரியுமா அந்த வீட்டில் தங்க போகும்போது கதாநாயகனோட மாமா முன்னு வந்து நல்லா இவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, சரி வாங்க எல்லாரும் வந்தோடனே கதாநாயகனோட மாமா இங்கே எதுக்கு வந்தீங்க, நீங்கள் இதை கோச்சிட்டு போனீங்களா அப்படின்னு கதாநாயகனோட அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த வீடு ஒன்றும் உனக்கு சொந்தமான வீடு இல்லை, என்னோட பையனுக்கும் உன்னோட பொண்ணுக்கும் சொந்தம், இப்போ இந்த வீடு நாங்கள் வரலாமா வேண்டாமாங்கிறத என் பொண்ணும் உன் பையனும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகனோட அத்தை பொண்ணு வந்து நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிடுவோம். இதுக்கப்புறம் பீச்சில் வச்சு கதாநாயகிக்கு தேவையான டான்ஸ்லேருந்து எல்லா ஹெல்ப்புமே நம்ம கதாநாயகன் வந்து பண்ணுவான். பண்ணிவிட்டு இந்த வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கதாநாயகனும் ஒரு பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். பேசும்போது கதாநாயகி வந்து கதாநாயகிட்ட உனக்கு எதுவும் பிரச்சனையா, நீ எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியே இருக்க, என்ன பிரச்சனாலும் என்கிட்ட சொல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கதாநாயகியோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வெளிநாட்டுக்காரன் இருக்கான்னு சொன்னான். அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் கதாநாயகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது, கதாநாயகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்து கூட்டு போயிட்டு கதாநாயகி அந்த இடத்துல வச்சு இவன் கிஸ் பண்ண போகும்போது கதாநாயகனுக்கு பின்னாடி இந்த ஒரு பூதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வெளியே வந்து என்ன பண்ணுன்னா கதாநாயகியோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து காலை பிடிச்சி கரகரன்னு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் கதாநாயகனுக்காக அந்த பையனை வந்து ரொம்ப அடித்து அவனுக்கு கொஞ்சம் காயப்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இது என்ன கர்மம், இப்படியெல்லாம் இவனை யாரும் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கதாநாயகி அவனுக்கு ஒன்றும் ஆயிடாதுல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பாங்க. இப்போ தான் கதாநாயகி என்ன ஐடியா பண்ணோன்னா, கதாநாயகி இப்போ தான் இந்த இடத்துல நம்ம கூட்டு போகிறதுக்கு நமக்கு நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகிக்கு ஒரு இளநியில் வந்து கொஞ்சம் சரக்கு ஊற்றி கொடுத்து கதாநாயகியை போதையாக்கிடுவாங்க. இந்த டைம் கதாநாயகனோட அத்தை பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகன் அவன் ஃப்ரெண்டையும் தேடி வரும்போது இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு மெடிசன் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே வச்சு இந்த பூதத்தில் பேசிட்டு இருக்கும்போது கதாநாயகனோட அத்தை பொண்ணு அந்த இடத்துல வரும்போது அந்த பூதத்தை அவள் பார்த்தோன்னு அந்த பூதம் டக்குன்னு உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகன் வந்து இவனும் நான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததா அப்படின்னா, நீயும் அப்போ என்னோட வம்சாவளியை சேர்ந்ததானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது கதாநாயகன் அத்தை பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சரி கவலைப்படாத, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து கதாநாயகியை போதை ஏறின கதாநாயகியை வந்து கதாநாயகன் அவன் ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து கூட்டு போகும்போது கதாநாயகன் ஒரு ஆடையை அந்த இடத்துக்கு வந்து தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு எப்படியாவது பலி கொடுக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதாநாயகி போதையில் இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணிடும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்கு மேலே ஏற வேண்டிய அந்த சைத்தானா தெரியாமல் தான் மேலே கதாநாயகி ஏற்றிடுவா. ஏற்றினோடனே அங்கே இருக்கிற கதாநாயகன் வந்து அவன் ஃப்ரெண்டு அத்தை பொண்ணு எல்லாருக்கும் பயம் கொடுக்கும். இவன் என்ன தேவையான வேலையை பார்த்துட்டோன்னே கதாநாயகி கூட பேய் பிடிச்ச மாதிரி கதாநாயகனை பார்த்து எல்லாரையும் பார்த்து பதறனோடனே கதாநாயகி அந்த இடத்துல ஓடி போகும்போது சத்யராஜுக்கு கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா சத்யராஜ் என்ன சொன்னாங்க, சரி நீங்கள் இருங்க நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அந்த இடத்துல கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இப்போ கதாநாயகி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு தன்னோட வீட்டுக்கு வந்து ஓடி போய் தன்னோட அம்மா கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எதையோ கண்ணு நீ மறுபடியும் பயந்துட்டியா விட்டு எதை பற்றியும் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவனோட அத்தை பொண்ணும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துல வந்து சொல்லும்போது இவங்க எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, இவங்க இருக்கிற வீட்டுக்கே தேடி வந்துடுவா. அதாவது உடம்புக்குள்ள பேய் இருக்குமா இது தேடி வந்து கதாநாயகி அம்மாலேருந்து இங்கே என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி அம்மா வந்து கதாநாயகன் கேட்கும்போது கதாநாயகன் வந்து அவனோட பாட்டி எப்படி இறந்தாங்க, இந்த பூதம் தான் கொன்னுருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து கதாநாயகனோட அம்மாட்ட சொல்லும்போது கதாநாயகி அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, இப்போ என்னதான் பண்ண எனக்கு தெரியலமா, அது என்னை கண்டிப்பாக கொண்டுட்டோன்னே ஒன்று அம்மா இருக்கிற வரைக்கும் கொல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனோட அம்மா வந்து கதாநாயகனை சேவ் பண்ண பார்க்கும்போது அது கதாநாயகனை வந்து அட்டாக் பண்ணுவோம். அந்த டைம் டக்குன்னு சத்யராஜ் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆன்மாவை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி போட்டு அந்த ஆன்மாவை அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ஆன்மாவை இந்த பொண்ணுகிட்டேருந்து எடுத்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யார் மேலேயாவது ஏற்றி விடணும், ஏன்னா உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யார் மேலேயாவது இந்த பொண்ணை ஏற்றி விட்டா இந்த ஆன்மா யாரையும் கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரையா ஏற்றி விடணும்னு சொல்லும்போது கதாநாயகனோட மாமா கண்ணு தெரியும். அப்போ கதாநாயகனோட மாமா தலையில் ஒரு செட்டு மாதிரி ஒரு அம்புகுறி போட்டு இந்த ஆன்மாவை ஏற்றி விடலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா அந்த வட்டத்திலேருந்து வெளியே வந்து அவங்க மாமா மேலே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஏறிட்டு இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை வரும். சத்யராஜை கூட ஒரு அடியில் அடித்து தூக்கி போடுறோம். இதுக்கப்புறம் கதாநாயகி கூட்டு ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருப்பான் பீச் சைடு. அப்போ டக்குன்னு அவன் மாமாவுக்குள்ளே ஏறின அந்த ஆன்மா கரெக்டாக பீச்சுக்கு வந்து போயிடும். பீச்சுக்கு போய் என்ன பண்ணினா கதாநாயகனை அந்த இடத்துல அடித்து
தேய்ச்சி போட்டுட்டு நம்ம கதாநாயகியை பலி கொடுக்கறதுக்காக அந்த இடத்த வந்து தூக்கிட்டு போயிடும். அப்போ கதாநாயகனுக்கு வந்து பீச்சை வச்சு அவங்க பாட்டி இறந்தாங்கன்னு சேர்ந்துமா அவங்களோட ஆன்மா வந்து என்ன சொல்லணும்னா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ பயந்துட்டு இருக்க போற, நீ எப்பவும் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன் பாட்டி உன் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகனுக்கு வந்து அதை அட்வைஸ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கதாநாயகனுக்கு வந்து அவன் பாட்டி ஒரு கையில் கத்தி மாதிரி வச்சுருந்துச்சு, அந்த கத்தியை வந்து கொடுக்கும். உடனே கதாநாயகன் என்ன பண்ணுவான், அந்த கத்தி எடுத்துட்டு அந்த ஆன்மா எங்கே பலி கொடுக்க கதாநாயகை தூக்கிட்டு போச்சோ அந்த இடத்துக்கு போவான். போயிட்டு அந்த ஆன்மா கூட கதாநாயகன் வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடுவான். பட் கதாநாயகனை இது ஈஸியாக அடிச்சிடும். இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா, வேறு வழி இல்லை, கதாநாயகன் அது கொல்ல நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாமாவோட முதுகில் வந்து ஜெட்டுங்கிற மாதிரி ஒரு அம்புக்குறி வந்து போடுவான். போட்டுட்டு என்ன பண்ணிடுவான்னா, இந்த அம்புக்குறியோ இந்த ரத்தத்தை வச்சு அந்த மரத்தை மணி அந்த செட்டுன்னு போட்டோன்னே இந்த ஆன்மாவை மறுபடியும் என்ன பண்ணிடுவான்னா, தன்னோட மாமா உடம்புல இருந்து மறுபடியும் பழைய மாதிரி அதோட மரத்துக்கு வந்து ஏற்றி விட்ருவான். ஏற்றி விட்டோன்னே அவன் மாமாவுக்கு பழைய மாதிரி ஆயிரும். பழைய மாதிரி ஆனால் அவன் மாமா அந்த ஆன்மா பார்த்துட்டு அந்த இடத்துல ஓடிவான். இதுக்கப்புறம் கதாநாயகன் அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூதம் மரத்து மேலே இருந்தது அதோட வேர்களை மறுபடியும் விட்டு கதாநாயகனை பிடிக்க முயற்சி பண்ணுவோம். பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கதாநாயகியும் பிடிச்சி அதை கதாநாயகியும் அதே இடத்துல கொல்ல முயற்சி பண்ணும்போது கதாநாயகி அதை தூக்கி வைக்கும்போது கதாநாயகி வந்து பக்கத்தில் ஒரு பெட்ரோல் கேன் இருக்கிறத பார்த்துருவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பெட்ரோல் கேனை எடுத்து கரெக்டாக அந்த மரத்து மேலே, அதாவது அந்த பூதத்து மேலே எரிஞ்சோன்னே கதாநாயகன் கையில் கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருக்கும். அதை கொண்டு கதாநாயகனும் அந்த மரத்தில் எரிஞ்சோன்னா அந்த மரம் கபன்னு தீ பிடிச்சி அந்த ஆன்மா வந்து அழிஞ்சிடும். இதுக்கப்புறம் கதாநாயகி கட்டி பிடிக்கும் போது கதாநாயகன் தூரத்துல இருந்து அவன் பாட்டி அவட ஆன்மா பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போறதோ கதையை வந்து முடிப்பாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகி எப்போமோட தன்னோட சிட்டியில வந்து அவள் உட்காந்துருப்பான். அப்போ கதாநாயகிட்ட இத்தனை நாள் தன்னோட காதலை சொல்லாமல் இருந்த கதாநாயகி வந்து தான் மனசுக்குள்ள இருந்த தன்னோட காதலை வந்து கதாநாயகிட்ட சொல்லும்போது கதாநாயகி என்ன சொல்லணும்னா, இப்போ எனக்கு உடனே இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி என்ன சொல்லுவானா, உனக்காக இத்தனை வருஷம் நான் காத்துட்ருக்கேன், இனி எத்தனை நாள் வேணாலும் நான் உனக்காக காத்துட்ருப்பேன், ஆனால் கண்டிப்பாக ஒன்றை தான் நான் லைஃப்பில் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி அந்த இடத்த கட்டி பிடிச்சிட்டு கதாநாயகி அதுக்கப்புறம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்பி போகிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா அவன் ஏற்கனவே டிகிரி முடிக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த டிகிரியை கதாநாயகி ஆன்லைனில் வந்து படிச்சுட்டு இருக்குது. அவங்க அம்மா பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகனோட அத்தை பொண்ணும் கதாநாயகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கதாநாயகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அவன் அத்தை பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் செமையாக பண்ணுறதோட இந்த திரைப்படம் கதாநாயகி எல்லாமே லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி வைப்பாங்க. கதாநாயகி அந்த மரத்தை எரிச்சான்னு வந்துமா அந்த இடத்த வந்து கதாநாயகனோட மாமா வந்து விற்றுவாங்க. விற்றதுனால டக்குனே அந்த இடத்துல உள்ள மரத்தை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து வெட்டுறதை காட்டி திருப்பி அந்த பூதம் வந்து வெளியே வரதை டக்குன்னு கண்ணை முழிக்கிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் தும்பட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட மாதிரியே இந்த திரைப்படம் இருக்கும். உண்மையை சொன்னால் இந்த திரைப்படம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 2024 வந்து ஒரு பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். பட் இந்த திரைப்படத்தில் ஒரு பெஸ்ட் என்ன விஷயம்னா, இந்த திரைப்படம் இன்னும் தமிழ் டப்பு இல்லை, ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த திரைப்படத்தை பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம்.